யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழில் வெளிவந்த கலர்ப்படங்களின் நிலைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது 1975ஆம் ஆண்டை பற்றி நாம் பார்க்க போகிறோம். 1975இல் தமிழ் படங்கள் மொத்தம் வெளிவந்தது 61 படங்கள். 61 படங்களில் கலர் படங்கள் மட்டுமே 19 படங்கள். 19 படங்களில் மக்கள் திலகத்திற்கு நினைத்ததை முடிப்பவன், நாளை நமதே, இதயக்கனி, பல்லாண்டு வாழ்க 4 படங்கள் வந்துச்சு. 4 படங்கள் தான் மொத்தமே அந்த ஆண்டில் எம்ஜிஆருக்கு வந்தது. அந்த 4மே 100 நாட்களை தாண்டி ஓடியது. 100 நாட்களை தாண்டி ஓடி பயங்கர வெற்றி பெற்றது. அதில் குறிப்பாக இதயக்கனி கிட்டத்தட்ட 10 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. பல்லாண்டு வாழ்க ஒரு 6 தேட்டரில் ஓடிச்சு. ஆக எல்லா படங்களுமே வெட்டி. இலங்கையில் நாளை நமதே ஹிட் ஆச்சு. அதே மாதிரி சிவாஜி கணேசனுக்கு நாம் பார்த்தாச்சுன்னா மொத்தம் 7 படங்கள். 7 படங்களில் மனிதனும் தெய்வமாகலாம் ஒரு தோல்வி படம். அன்பே ஆருயிரே படுதோல்வி படம். படுதோல்வி படமாக வந்துச்சு அன்பே ஆருயிரே. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா பாட்டும் பரதமும். அது ஏதோ ஒரு பாட்டு அவரே படிப்பார். கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி அப்படிங்கிற மாதிரி. அருண் பிரசாத் மூவிஸில் 2 படம் ஓரளவு சுமாராக ஓடிச்சு. பட்டிக்காடா பட்டணமாகவும் ராமனித்தனை ராமனடியும். கடைசியில் பாட்டும் பரதம் கலர் படம் எடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார். கம்பெனியே க்ளோஸ். அடுத்தது மன்னவன் வந்தானடி ஜேஆர் மூவிஸ். அந்த படமும் ஏதோ 100 நாள் ஓட்டுறதுக்காக சொந்த தேட்டரில் போட்டு 100 நாள் ஓட்டினாங்க. வைர நெஞ்சம் ஸ்ரீதர் கணக்கே முடித்து வைத்த படம் வைர நெஞ்சம். அடுத்தது டாக்டர் சிவா சினி பாரத். நம்ம ஏசி திருளவு சந்தருக்கு ஒரு பயங்கர தோல்வி படம். யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே நீதி தான். சமரசம் உள்ளாவும் இடமேங்கிற மாதிரி பாட வேண்டிதான். அவன்தான் மனிதன் மிகவும் எதிர்பார்த்தாங்க. 175வது படம் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் படம் 100 நாள் தான் கொஞ்சம் இழுத்து தான் கொண்டு போனாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற படங்களை பாருங்கள். சுவாமி ஐயப்பன் இது ஓரளவு மீடியமாக ஓடின படம். அப்புறம் சிவகுமாரும் கன்னட நடிகை மஞ்சுளாவும் நடித்த புதுவெள்ளம் ரொம்ப எதிர்பார்த்த படம் தான். ஆனால் ஒரு 2 வாரம் 3 வாரம் தான் எல்லா ஊர்கள்லையும் தூக்கிட்டாங்க. படம் சுமாராக தான் இருந்துச்சு. எடுப்பார் கைப்பிள்ளை ஒரு படுதோல்வி படம் தான். நம்ம பானுமதியும் ஜெய்சங்கர் எல்லாம் நடித்த படம். அதுவும் படம் பெரிய வெற்றி ஒன்றும் பெறவில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டன் சொத்து மிகவும் கவர்ச்சியாக வந்த கர்ணனோட படம். ஜெய்சங்கர் மிகவும் கவர்ச்சியாக, அந்த கவர்ச்சிக்காகவே இளைஞர்கள் படையெடுத்தாங்க. ஓரளவு 3 வாரம் 4 வாரத்தில் கல்லாக கட்டியிருப்பாங்க. எல்லோரும் நல்லவரே நம்ம போன படத்திலே விளையாட்டு பிள்ளையிலே செம்ம அடி கொடுத்தாரு நம்ம ஐயன். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி எல்லோரும் நல்லவரே கடைசி படமாக வந்துச்சு ஜெமினி கம்பெனிக்கு. அணையா விளக்கு மூக்க முத்து. அது அணையக்கூடிய நேரத்தில் வந்த படம். அணையா விளக்குன்னு வச்சுருந்தாங்க. பட்டிக்காட்டு ராஜா ஒரு இளமையான படம். அதனால் பாடல்கள்லாம் பிரமாதமாக இருக்கும். அடி கேட்டு கடி அந்த பாட்டு ஒன்று. அப்புறம் இன்னொரு பாட்டு ஒன்று நல்ல பிரபலமான பாடல். அப்புறம் மேல்நாட்டு மருமகள் ஒரு சுமாரான வெற்றி படம். ஏபி நாகராஜனுக்கு பரவாயில்லாமல் போச்சு. ஆக மொத்தத்தில் எந்த படமுமே மக்கள் திலகத்தின் படங்களை தவிர வேறு எந்த படங்களும் ஒரு பெரிய அளவு வெற்றியை பெறவில்லை. ஒரு மீடியமான ஒரு போட்ட படத்தை எடுத்து ஒரு 4-5 படங்கள் எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். நினைத்ததை முடிப்பவன் நல்ல கலெக்ஷனு. அதை அடுத்து வந்த நாளை நமதே நினைத்ததை முடிப்பவன் ஓட்டத்தை தடை பண்ணிட்டு இல்லாட்டா ஒரு 7-8 தேட்டரில் 100 நாள் ஓடி இருக்கும். அதை தடை பண்ணிட்டு நாளை நமதையும் நல்லா வந்துச்சு. அந்த நேரத்தில் இதயக்கனியை கொண்டு போட்டாங்க ஆகஸ்ட் 22. நாளை நமதே இங்கே திருநெல்வேலியே 63 நாள் நல்ல கலெக்ஷனோடு தான் ஓடிச்சு. ஆனால் இலங்கையில் அந்த பிரச்சனை இல்லை. அதனால் 100 நாள் 2 தேட்டரில் ஓடி அதுக்கு மேலேயும் ஓடிச்சு. 150 நாள் வரைக்கும் ஓடிச்சு நாளை நமதே. பாடல்கள் எல்லாமே மிகவும் பிரமாதமாக இருக்கும். அது இந்த யாதவன் கி பாரத் அந்த படத்தோட ரீமேக்கு. படம் நல்லா ஸ்பீடாக தான் போகும். படம் நல்லா ஸ்பீடாக போச்சு. பட் அது விட்ட நேரம் சரியில்லை. எம்ஜிஆரோட ஸ்டைல், ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்த படம் பார்த்திங்கன்னா இதயக்கனி ஒரு மாபெரும் வெற்றி படம். சத்யா மூவிஸ் தயாரிப்பு. ஆகஸ்ட் 22 வந்துச்சு. ஆகஸ்ட் 22 வந்த இன்னொரு படம் என்னென்னு உங்களுக்கு தெரியும்.
ஆகஸ்ட் 22 வந்த படம் 1958 நாடோடி மன்னன். கிட்டத்தட்ட 10 தேட்டருக்கு மேலே 100 நாள் ஓடின படம் இதயக்கனி. இதயக்கனியில் அந்த மெர்கரா ஷூட்டிங் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா படம் வந்து ரொம்பவும் ரிச்சாக இருந்துச்சு. அது மாதிரி கிளைமாக்ஸில் பிச்சாவரத்தில் போய் எடுத்திருப்பாங்க. பிச்சாவரமும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 10 தேட்டரில் 100 நாள் வசூலும் வந்து இந்த வருஷம் வந்த படங்களில் 4 எம்ஜிஆர் படமும் சேர்ந்து சென்னையில் மட்டும் 56 லட்ச ரூபா 56 லட்ச ரூபா வசூலாக பெற்றுச்சு. திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 லட்ச ரூபா. இந்த 4 படங்களும் சேர்ந்து 9 லட்ச ரூபா வசூலை குவித்தது என்ன தான் சொல்லணும். அதனால் இந்த வெற்றி விழாவுக்கு கலந்து கொண்ட முக்தா சீனிவாசன் என்ன தெரியுமா சொன்னார், எம்ஜிஆர் படம் ஒரு படம் எடுத்தால் போதும், மற்ற நடிகர்கள் 25 படங்கள் சிவாஜி கணேசன் படங்களையும் சேர்த்து அதான் அவங்க மாயா சீனிவாசன் சொல்லியிருக்காங்க. இதயக்கனி இந்த படத்துக்கு மட்டும் 1 கோடி ரூபா டேக்ஸ் கட்டினது உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களே. இவ்வளோத்தையும் பார்த்துட்டு இந்த சிவாஜி கணேசன் ரசிகர்கள் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னன்னே தெரில. அப்புறம் பாருங்கள், இது விளம்பரம், இவங்க வந்து கம்பெனி விளம்பரம் தான் கேட்பாங்க. அதனால் கம்பெனி விளம்பரத்தையே போட்டாச்சு. 75 நாள் வசூல் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு இதயக்கனி. இதயக்கனி வந்து எம்ஜிஆர் படத்தில் வந்து கடைசியாக இது வெளிவிழா ஓட வேண்டிய படம். மதுரையில் வந்து இதனுடைய வசூல் வந்து பட்டிக்காடா பட்டணமாக 161 நாள் வசூலையும் தாண்டி வந்துச்சு. இதயக்கனி வந்து சென்னையில் 19,87,000 ரூபா மொத்த வசூல் வந்து உலகம் சுவல் இந்த 3 சேர்ந்து 55 லட்ச ரூபா வந்திருக்கு. மதுரை சிந்தாமணியில் 146 நாள் ஓடி 5,52,000 ரூபா வசூலாக பெற்ற படம் இதயக்கனி. அதே நேரத்தில் சிவாஜி கணேசனோட பட்டிக்காடா பட்டணமாக 161 நாளில் 5,35,000 ரூபா வசூலாக பெற்றிருக்கு. மதுரையில் 100 கண்டுகளித்தவங்க 6 லட்சம், வசூல் 5,35. அதை விட அதிகம் சென்னை சத்தியத்தில் மட்டுமே 8,56,000 ரூபா வசூல். ஆக சத்தியம் தேட்டரில் அது ஒரு ரெக்கார்ட் பிரேக் வசூல். அப்புறம் பார்த்திங்கன்னா மகாராணியில் 105 நாள் ஓடி பெற்ற வசூல் 4,64,984 ரூபா. ஆக எல்லா திரையரங்குகளும் வந்து வசூல் ரெக்கார்டு வச்சது மக்கள் திலகத்தின் படங்கள் தான். திருநெல்வேலி சென்டரில் 2,88,000. இதே நேரத்தில் அந்த தங்கப்பதக்கம் வந்து 2,30,000 தான் வந்துச்சு. தங்கப்பதக்கத்தை காட்டிலும் நேற்று நாளை வசூல் அதிகம் திருநெல்வேலியில் 2,38,000. பல்லாண்டு வாழ்க வசூலும் அதிகம். ஆக மொத்தத்தில் தங்கப்பதக்கம் வந்து 5வது 6வது இடத்துக்கு மேலே தான் போகும் திருநெல்வேலி வசூலில். பல்லாண்டு வாழ்கவும் இங்கே திருநெல்வேலி பூர்ணகலால் 100 நாள் ஒன்ன ஒரே படம் தான். வேறு எந்த படமும் ஒன்றமா ஞாபகம் எனக்கு இல்லை. அதுக்கு பிறகு வேணால் ஓடி இருக்கும், எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு வேணால் ஓடி இருக்கலாம். பட் அந்த நேரத்தில் வந்து பல்லாண்டு வாழ்க மட்டும்தான் 100 நாள் ஓடிச்சு. நல்ல பெரிய தேட்டர். வசூலும் 2,60,000 கிட்டத்தட்ட வந்துச்சு. அடுத்தது பாட்டும் பரதமும். இது பாவம் மாதவன் கலர் படம் எடுத்தார். கலர் படம் முதல் படம் எடுத்தாலே போதும், அதுதான் கடைசி படமாகவும் இருக்கும் அவங்களுக்கு. அவன்தான் மனிதன் வந்து கோயம்புத்தூர் கீதாலயாவில் 100 ஷோ ஹவுஸ்ஃபுல் போட்டாங்க. தம் பிடிச்சி போட்டாங்க, ஹவுஸ்ஃபுல் ஆக்கணும்னு சொல்லி போட்டு வசூலையும் போட்டு விளம்பரம் பண்ணியாச்சு. ஆனால் படம் 100 நாள் ஓடிச்சா ஓடலை. அவ்வளோதான், அந்த தம் விட்ட உடனே போயிடும். அந்த மெட்ராஸில் ராஜாவை போட்டு இழுத்தாங்களே 146 ஷோ வரைக்கும் இழுத்து கொண்டு போனாங்க. அதோட விழுந்துட்டு பொத்துன்னு பார்த்தா அகஸ்தியாரை தூக்கிட்டா எல்லாம் தூக்கியாச்சு. ரிக்ஷாக்காரன் பக்கத்திலே வர முடியல. மனிதனும் தெய்வமாக பாவம், அதுவும் ஒரு தோல்வி படம் தான். ஆனந்தில் விழுந்து. ஆனால் சேலம் அலங்காரில் 50 நாள் போட்டு ஓட்டியிருக்காங்க. ஓட்டி அந்த ஊரில் மட்டும்தான் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி அது ஒரு பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது. அது வெற்றி அடையலை, தோல்வி படம் தான். அணையா விளக்கு இதுதான் நம்ம முத்துக்கு. அதுக்கப்புறமா 1-2 படம் நடித்தார், அவ்வளோதான். இது கடைசி நேரத்தில் வந்த படம். சரி நேயர்களே, 1975 பார்த்து விட்டோம். இனி அடுத்த பதிவில் 76 பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.